தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்பவர்களுக்கு ஏதுவாக தீபாவளிக்கு மறுநாளான அக்டோபர் 21ஆம் தேதியும் பொது விடுமுறை அறிவிப்பு. கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜிஎஸ்டி சாலையில் ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலை மோதியது. சிறப்பு பேருந்துகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து கடந்த 2 நாட்களில் 3.59 லட்சம் பேர் சிறப்பு பேருந்துகளில் பயணித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்துள்ளது. சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை எழும்பூர், சென்ட்ரல் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவில்லா ரயில் பெட்டிகளில் போட்டி போட்டு பயணிகள் இருக்கையில் இடம் பிடித்தனர். தீபாவளியை முன்னிட்டு திருப்பூரில் இருந்து வடமாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை மோதுகிறது. முன்பதிவு செய்யவும் ஏராளமான பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். தீபாவளி பண்டிகையொட்டி தெற்கு ரயில்வே சார்பில் 147 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. அக்டோபர் 22ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகையொட்டி இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்த அவர் பயணிகளிடம் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். சென்னை கிளாம்பாக்கத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போலீசார் நடவடிக்கை. கார் மற்றும் பைக்குகள் மட்டும் வண்டலூர் மீஞ்சூர் சாலையில் செல்ல அனுமதி. கனரக வாகனங்கள் காஞ்சிபுரம் வழியாக திருப்பிவிடப்படுகிறது. தீபாவளி பண்டிகைக்கு 2 தினங்களே உள்ள நிலையில் கடை வீதிகளில் மக்கள் குவிந்தனர். நெல்லை, கோவை, மதுரை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விற்பனை களை கட்டியது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் கர்நாடக, தமிழக எல்லையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பெங்களூரு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 1 சவரன் தங்கம் 97,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரே நாளில் தங்கம் சவரனுக்கு 2,400 ரூபாய் ஏற்றம் கண்டுள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் விற்பனை 30% வரை குறைந்துள்ளது. தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றும் வகையில் பரிந்துரை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் தனி ஆணையம் அமைப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். சாலைகள், தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவது குறித்து கருத்து கேட்பு மற்றும் ஆய்வுகள் மேற்கொள்ள மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி அளித்துள்ளது. சாதி பெயர்களை மாற்றுவது குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் குற்றால அருவிகளில் திடீர் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு தொடருவதால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் தேனி வருசநாடு வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வருசனாறு கண்டம்னூர் பகுதியில் வேளாண் நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கும்மிடிப்பூண்டியில் 16 சென்டிமீட்டர் மழையும், பொன்னேரியில் 14 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. புழல் ஏரியில் நீர் இருப்பு 2864 மில்லியன் கனஅடியாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வேன் இழுத்து செல்லப்பட்டது. வீடுகளிலும் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுக்கும் வாகனங்களால் சிங்கப்பெருமாள் கோவில் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கிளாம்பாக்கம் வழியாக சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் ஒரகடம் வழியாக திருப்பிவிடப்பட்டன. மேலும் ECR மற்றும் OMR வழியாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் சொந்த ஊர் செல்வதற்காக காத்திருந்த பயணிகள் திடீர் மழையால் அவதிப்பட்டனர். ஒதுங்க இடம் இன்றி சாலை ஓரம் மற்றும் மேம்பாலத்தின் அடியில் தஞ்சம் புகுந்தனர். மேலும் இந்த மழையால் அவர்கள் முன்பதிவு செய்திருந்த பேருந்துகளும் காலதாமதமாக வந்தது. பேருந்தில் ஏறும்போதும் மழையில் நனைந்தபடியே ஏற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக வரும் 22ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மாட்டிறைச்சி காட்சி விவகாரத்தில் தணிக்கை வாரிய உத்தரவை எதிர்த்து ஹால் படக்குழுவினர் தொடர்ந்த முறையீடு. வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி படத்தை பார்க்க போவதாக அறிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார். இரு நாட்டு மீனவர்கள் நலன் பற்றி விவாதித்தனர். ஆப்கானிஸ்தானின் உருகுன் மாவட்டத்தில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் உள்ளூர் அணி கிரிக்கெட் வீரர்கள் 3 பேர் உயிரிழந்தனர்.
5க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் உயிரிழந்ததாக ஆப்கானிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இனி எண்ணெய் வாங்காது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட உலகளவில் இதுவரை 8 மோதல்களை தான் தீர்த்து வைத்துள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய கோப்பை கால்பந்து தொடருக்கு தகுதி பெற்று இந்திய மகளிர் ஜூனியர் அணி சாதனை. கிர்கிஸ்தானில் நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில் உஸ்பெகிஸ்தான் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தியது. கேரளாவில் மலையிலிருந்து உருண்டு வந்த பாறை ஏலத்தோட்ட தொழிலாளர்கள் மீது விழுந்து 2 காயமடைந்தனர். மாமலகண்டம் ஏலத்தோட்டத்தில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென பலத்த சத்தத்துடன் மலையிலிருந்து உருண்டு வந்த பாறை அங்கிருந்த தொழிலாளர்கள் மீது விழுந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு குழுவினர் மற்றும் பொதுமக்கள் பாறை அடியில் சிக்கிய பெண்களை டோலி மூலம் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் அருகே சாமி ஊர்வலத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டிஜே சத்தத்தால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து 7 பேர் படுகாயமடைந்தனர். பவானிபுரத்தில் கோவில் திருவிழாவை ஒட்டி சாமி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது திடீரென பழமையான வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் சிக்கியவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். டிஜே சவுண்ட் சிஸ்டத்திலிருந்து வந்த அதிக அளவிலான சத்தம்தான் சுவர் இடிந்ததற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் டிஜே சிஸ்டத்தை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏர் இந்தியா விமானத்தில் வழங்கப்பட்ட உணவில் தலைமுடி இருந்ததாக முறையிட்ட பயணிக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பயணி கொழும்புவிலிருந்து சென்னைக்கு பயணம் செய்த நிலையில் உணவில் முடி இருந்ததாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு இழப்பீடு வழங்க ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் அருகே உள்ள குபேரா மலை பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டது. மலை உச்சியிலிருந்த ஒரு பெரிய பனிப்பாறை உடைந்து மலைகளுக்கிடையே உருண்டு வந்தது. இந்த நிகழ்வினால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இதுகுறித்து ஆய்வு செய்த பேரிடர் மேலாண்மை குழு இது வழக்கமான இயற்கை நிகழ்வு என தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. வெள்ளை மாளிகையில் நிகழ்ந்த இந்த சந்திப்பில் ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மதிய விருந்தளித்து உபசரித்தார். அப்போது பேசிய ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மற்றும் புட்டின் இடையே கடுமையான விரோதம் இருப்பதாகவும் இருவருக்கும் உள்ள பகையானது சமாதான தீர்வை தடுப்பதாகவும் கூறினார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் போரை தீர்த்து வைத்ததுடன் 8 போர்களுக்கு தீர்வு கண்டுள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப் மத்திய கிழக்கில் அமைதி வேண்டும் என்பதே தங்களின் எண்ணம் எனவும் நோபல் பரிசு கிடைக்காததால் தான் கவலைப்படவில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.